வணக்கம் மக்களே, இது உங்கள் தெரிஞ்சதை சொல்கிறோம் சேனல். ஆமாங்க, நாங்கள் தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்லுவோம். இந்த வீடியோவில் எங்களுக்கு தெரிஞ்ச எதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் ஹேவ்லாக் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குங்க. அங்கே வந்து நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், என்னெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹெச்ஹெச்பிஆர் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் வந்து நாங்கள் தங்கியிருந்த ரிசார்ட்டோட என்ட்ரன்ஸ். அது வந்து ஹெச்ஹெச்பிஆர்னா என்ன அப்படின்னா, ஹாலிடே அண்ட் ஹாலிடே பீச் ரிசார்ட். இந்த ரிசார்ட் தான் ஆக்சுவலாக நாங்கள் போயிருந்த ட்ரிப்பில் எனக்கு வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து ஸ்விம்மிங் பூலு எல்லாமே இருந்ததா ரொம்ப ஜாலியாக 2 நாள் வேறையா செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இதுதான் நீங்கள் பார்க்குறீங்கல்ல எங்கள் ரூம். உள்ளே நுழைஞ்சோன்னே ரைட் சைடு வந்து பாத்ரூம் இருந்தது. பாத்ரூம் நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். டபுள் பெட்ரூம் ரூம்ஸ் தான் அங்கே இருந்தது. அதனால் வந்து எங்களுக்கு 2 டபுள் பெட்ரூமாக கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்து நல்ல ஒரு பெரிய மிரர், இந்த மாதிரி ஒரு கபர்டு, குட்டி குட்டி ட்ராஸ்லாமே இருந்துச்சு. ரிசப்ஷனுக்கு கால் பண்ணிக்கிறதுக்கு ஃபோன் ஆஸ் யூஷுவல். இங்கே வந்து ஷேவிங் செட்லாம் வேறு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. யூஸ்வலாக ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு அதெல்லாம் மட்டும் தான் இருக்கும். பட் ஷேவிங் செட் இங்கே கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நிறைய ரிசார்ட்டில் எங்களுக்கு அங்கே தரல. இது வந்து நீங்கள் பார்க்குறீங்களே, எங்கள் ரூம்லேருந்து வெளில வந்தால் பால்கனி, கீழே வந்து ஸ்விம்மிங் பூல், அங்கே வந்து லெஃப்ட் சைடில் கீழே வந்து ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. மேலேயும் நிறையா ரூம்ஸ் இருக்குது. எங்களுக்கு வந்து நேராக பின்பக்கம் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன்ல, இதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து பீச்சு. எனக்கு இங்கே என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, நைட் ஆனோன்னே பயங்கரமாக லைட்ஸ் இந்த பார்க்குறீங்கல்ல நீங்கள், சீரியல் லைட்லாம் போட்டு ஸ்விம்மிங் பூல்லையுமே லைட்லாம் எரியுது பார்த்தீங்களா. அங்கே ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரியான இடம் வேறு. அங்கே லைட்லாம் போட்டு விட்டுருக்காங்க பாருங்கள். அங்கே வந்து நம்ம போய் நின்று ஆடணுன்னா ஆடிக்கலாம். பாட்டும் போட்டு விட்டுருந்தாங்க. ஒரு கிளப் மூடுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன். ஒரு மாதிரி நல்ல ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். முந்தின நாள் வந்து நைட்டும் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து நல்லா ஸ்விம்மிங் பூலெல்லாம் ஆட்டம் போட்டு பிள்ளைங்களோட ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதனால தான் எனக்கு இந்த ரெசார்ட் எஸ்பெஷலி ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே தான் பாத்ரூம் வந்து எனக்கு என்னமோ ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு மற்றதை கம்பேர் பண்ணும்போது. இங்கேயும் நல்லா பெரிய மிரரு, ஷவர் எல்லாமே எப்பயும் எல்லா பாத்ரூம்லேயும் இருக்கிறது தான். ஆனால் வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக குளிக்கிற மாதிரி நல்ல பெருசாக இருந்தது. இது வந்து ராதாநகர் பீச் அப்படிங்கிற ஒரு பீச். இங்கே தான் வந்து நம்மளை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு போனாங்க. ஹேவ்லாக் போனோடனே இங்கே தான் வந்து லஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. வெளியில் வந்து இந்த குட்டி குட்டி ஹோட்டல்ஸாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஹோட்டலில் ஏதோ ஒரு ஹோட்டலில் நாங்கள் பாட்டுக்கு உள்ளே நுழைஞ்சு சாப்பிட்டோம். ரைஸு, அப்புறம் ஏதோ ப்ரான் கிரேவி ஏதோ ஆர்டர் பண்ணாங்க எங்கள் ஹஸ்பண்டு, அது ஒன்று. அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டோம். நல்லாவே இருந்தது சாப்பாடு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பீச்சுக்குள்ளே வந்தாச்சு. அங்கே நல்லா சாப்பிட்டது செரிக்கிற மாதிரி இங்கே ஆட்டம் போடுறதுக்காக உள்ளே வந்துட்டோம். இந்த பீச்சில் தான் அந்தமான்லேயே நான் வந்து ரொம்ப அலை வந்து பார்த்தேன். மற்ற எந்த பீச்சுமே அலை அவ்வளோவா வந்த மாதிரி தெரியல. ரொம்ப அமைதியாக தான் இருந்தது. இந்த பீச் மட்டும்தான் நல்ல அலையெல்லாம் வந்துச்சு. நம்ம ஆட்டம் போடுறதுக்குமே ரொம்ப பாதுகாப்பான ஒரு பீச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே தான் பயங்கர க்ரௌடு வந்து நான் பார்த்தேன். இப்போது நம்மளெல்லாம் விளையாட விட்டுட்டு நம்ம பெற்றவங்க, வயசானவங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப வெயிலில் உட்காராமல் கொஞ்சம் நிழலில் உட்கார்ற மாதிரி நிறையா குட்டி குட்டி குடிசை மாதிரி போட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாகவே இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பீச்சில் எவ்வளோ கூட்டம்னு. இங்கே தான் எல்லாருமே பயங்கரமாக ஆட்டம் போட்டு நான் பார்த்தேன் மற்ற பீச்சஸை கம்பேர் பண்ணும்போது. இப்போது நாம் அடுத்த நாள் எங்கே போகிறோம் அப்படின்னா, இன்னொரு பீச்சுங்க, எலிஃபெண்டா பீச் அப்படின்ட்டு. இங்கே வந்து எப்படி அப்படின்னா, நம்மளை வந்து ஒரு போட் வச்சு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. பீச் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி, அதுக்கே நம்ம போட்டில் ட்ராவல் பண்ணி தான் போகணும். இதுக்கு எப்படி கூப்பிட்டு போவாங்க அப்படின்னா, அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு சில பேர் சேர்ந்தவொன்னே தான் அந்த போட் வந்து அங்கே போகும். அங்கே நமக்கு வந்து 3 hours தாங்க டைமு. இந்த நீங்கள் பார்க்குறீங்கல்ல, வெல்கம் டு எலிஃபெண்டா பீச் அப்படின்னு, அந்த பீச்சுக்குள்ளே போனதுக்கப்புறம் எடுத்தேன் நான் இதை. இங்கே தான் வந்து நமக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கான இடம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க. இங்கே நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு இடத்துல டிக்கெட் வாங்கினோம்ல இங்கே வர்றதுக்கு, அங்கேயே நம்ம டிசைட் பண்ணி அங்கேயே பே பண்ணிவிட்டு கூட வரலாம். அப்படி இல்லையா, நம்ம இங்கே வந்து கூட நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணி நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சுங்க. ஸ்கூபா டைவிங், ஸ்னார்க்கலிங், பேராசைலிங், அப்புறம் ஜெட்ஸ்கி ரைடு, சப்மரின்னு ஏதோ ஒன்று, அந்த மாதிரி இன்னும் ரைட்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. ஆக்டோபஸ், ட்ராகன், பனானா அப்படி இப்படின்ட்டு. நாங்கள் பண்ண எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நாங்கள் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோங்க. என்ன அந்த 3 hours டைமுங்கிறதுனால எங்களால் நிறையா பண்ண முடியலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக நல்ல ஜாலியாக இருந்தது. இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு மென்னுக்கு தனியாக, விமென் தனியாக நல்ல நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாதிரி லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் இருந்ததுங்க. அதனால் நம்ம திங்ஸ் எதுவும் காணாமல் போயிடுமோ அப்படின்ற கவலையே நமக்கு வேணாம். நம்மளை கூப்பிட்டு வந்தாங்கல்ல இந்த போட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு வருவாங்கள்ல, அவங்களும் நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி நம்மளை பார்த்து தான் கூப்பிட்டு போகிறாங்க.
இதுதான் எங்களோட ஹேவ்லாக் ஐலாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. போகணுன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மறந்துடாமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.